வெல்கம் டு யுவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டெட்டு தேர்வர்களுக்கான ஒரு ஹாப்பி நியூஸ் தான் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, டிஎன் டெட் பாஸ் மார்க் ரிடக்ஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் 2026. அதாவது தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளி ஆசிரியர் கனவோடு காத்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தேர்வர்களுக்கு விரைவில் ஒரு இனிய செய்தி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை என்ன செய்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கம்மி பண்ணணும்னு. குறிப்பாக இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு தற்போதுள்ள தேர்ச்சி மதிப்பெண்ணான 82 வந்துட்டு 75ஆக குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தற்போதைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மத்திய அரசினுடைய இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம். தமிழகத்திலும் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி இந்த தேர்வில் என்ன செய்து நடத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவினருக்கு, அதாவது ஓசிக்கு வந்துட்டு 60%, அதாவது 90 மதிப்பெண்கள் பெறணும். இடஒதுக்கீட்டு பிரிவினரான பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏக்கு 55%, அதாவது 82 மதிப்பெண்கள் பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 82 இலக்கை எட்ட முடியாமல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 75 முதல் 81 மதிப்பெண்கள் எடுத்து நூலிலேயே தோல்வியடைந்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்மளுடைய அண்டை மாநிலங்களில் ஈஸியாக எப்படி பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அண்டை மாநிலங்களான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரளா போன்றவற்றில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 50% மதிப்பெண்கள், அதாவது 75 மதிப்பெண்கள் எடுத்தாலே தேர்ச்சி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்போது இதே மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யணும், ஒரு 5 மதிப்பெண்கள் தளர்வு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சங்கங்கள் வந்துட்டு தொடர்ந்து வலியுறுத்தி வருது. எஸ்டி பிரிவினருக்கு ஏற்கனவே சலுகைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. அதன்படி அவர்கள் 55%, அதாவது 82 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டியதில் 40%, அதாவது 60 மதிப்பெண்கள் எடுத்தாலே டெட் தேர்வில் என்ன செஞ்சிட்டாங்க, தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பிசி, எம்பிசி மற்றும் எஸ்சி பிரிவினருக்கும் 82லிருந்து 75ஆக குறைக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய பிரதான கோரிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என கெடு விதித்துள்ளது. இதனால் பணி பாதுகாப்பின்றி தவிக்கும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை காப்பாற்றவும், புதிய தேர்வர்களுக்கு வழிவிடவும் ஒரு மதிப்பெண், அதாவது குறைவான மதிப்பெண் ஒன்றே நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதன்படி 5 மதிப்பெண் என்ன செய்யணும், குறைப்பு அப்படிங்கிறது அரசினுடைய பரிசீலனையில் உள்ளதாகவும், விரைவில் இது குறித்து சந்தோஷமான ஒரு ஜியோ வெளிவாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நன்றி.